ஜகம் புகழும் புண்ணிய கதை மாலையின் கதையை செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. இது பர சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் நாம் எல்லோருமே. இனிக்கது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே இணையே இல்லாத காவியமாகும். ஜகம் புகழும் புண்ணிய கதை மாலையின் கதையை செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. மாலையும் தமையனை மதித்தே வீட்டினில் இருந்தே தெய்வத்தை வணங்கி நின்றாளே. வாழ்வினில் நல்ல கணவனை அடையவே மாலையும் தினம் தினமும் பூஜை செய்தனளே. உறையூரில் வாழ்ந்திடும் முக்கந்தன் மாலையை ஸ்ரீரங்கம் தன்னிலே கண்டார். காதலினால் இருவர் கண்களும் கலந்தன. மாலையை கூரை பிரித்து சொந்தமும் கொண்டான். கேளுங்கள் இதையே. முக்கந்தனை மணந்த மாலை அம்மனும் தாய்மை அடையவே தவம் இருந்தாளே. நாட்கள் ஓடியும் தாய்மை காணாமல் மாலையும் மணக்கவளை கொண்டிருந்தாளே. தம்பதிகள் தவத்தினால் மனமிறங்கி விஷ்ணுவும் முக்கந்தன் மாலையின் கனவில் வந்தாரே. பயனில் மதலை இருப்பதாகவும் பெரிய கருப்பன் என்று பெயரும் சொன்னாரே.
மிஞ்சிய மகிழ்ச்சியில் மாலை முக்கந்தனும் மழலை கருப்பனுடன் மகிழ்ந்திருந்தாரே. முக்கந்தனும் மாலையும் நிழல் போல் தொடரவே மாடுகள் மேய்க்க கருப்பன் செல்வதைக் கண்டு மகிழ்ந்த ஊரையூர் மக்கள் வாழ்த்து பாடி வாழிய நீவீர் என்று ஆசி கூறினரே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை மாலையின் கதையை செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. கருப்பனை தேடினான். காலன் தன் கண்ணை மறைத்திட முக்கந்தன் திண்ணையில் கம்பளியை கண்டு தன் மகன் கம்பளி போர்த்தி தூங்குவதாய் எண்ணி திருடனை பிடிக்க அறிவாளோடு ஓடினார். விடியாத விடிகாலை இருட்டில் தூரத்தில் மாடுகளை ஓட்டிச் செல்லும் சத்தம் கேட்டார். பாய்ந்து சென்றவர் மாடுகளை ஓட்டி செல்பவனை அறிவாளால் வெட்டி வீழ்த்தினார். அம்மனிடம் ஓடிச் சென்று காட்டினார். நெஞ்சம் கனலாக கண்கள் குலமாக வெட்டியது மகன் தலை என்றறிந்து அலறினாள். அலறிய மாலையை கண்டு பதறிய முக்கந்தன் ஐயோ என் தவம் புதல்வனை நானே வெட்டினேனே, என் மகனை நானே கொன்றேனே, அவனின்றி எப்படி நான் உயிர் வாழ்வேனே. மகனை வெட்டிய அறிவாளால் தன் தலையை வெட்டினான். இதனை கண்ணுற்ற நம் தாயோ திடுக்கிட்டால் துடியாய் துடித்து வேறு வழியின்றி தவித்தே நின்றாள். அன்னை அவளும் மயக்கமுற்று தரையில் வீழ்ந்தாள். மயக்கம் தெளிந்தெழுந்தவள் நடந்ததை உணர்ந்தாள். தவமாய் பெற்ற புதல்வனையும் வரமாய் பெற்ற கணவனையும் பிரிந்து இந்த உலகினில் நானும் வாழ்வேனோ என்றாள். உடன் கட்டை ஏறி தன்னையும் மாய்த்துக் கொள்ள துணிந்தாள்.
தன் பதிமைந்தனை அடைய வழி தந்தவரை வாழ்த்தினாள். குழியில் முக்கா தொட்டு முடிச்சு பணம் இருக்கிறது, கருகாமல் இருக்கும் என் முந்தி சேலையில் எலுமிச்சம் பழம் மறிக்கொழுந்து வாடாமல் இருக்கும் மதனை பத்திரமாக எடுத்து வைத்து வணங்கி வாருங்கள். நீங்கள் ஆள் போல் தழைத்து அருகு போல் படர்ந்து சீரும் சிறப்புடன் வாழ்வீர்கள் என்றாள். ஆள் போல் தழைத்து அருகு போல் படர்ந்து சீரும் சிறப்புடன் வாழ்வீர்கள் என்றாள். பக்தி பரவசம் கொண்டனர். கருகாமல் இருந்த முந்தி சேலையில் வாடாமல் இருந்த மறிக்கொழுந்து எலுமிச்சை மாடத்தில் இருந்த முடிச்சு பணத்தையும் வைத்து நம் குல மக்கள் கோவில் கட்டி அன்னையை வணங்கினர்.